Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் சங்கீதம் 96 அதிகாரம் 8 இறைவசனம். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு ஆண்டவர் இந்த தினவசனம் மூலியமாக ஆண்டவரின் பெயருக்காக கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருக்கு வேண்டிய மகிமையை நாம் ஒருபொழுதும் கொடுக்க மறந்துவிடக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு எத்தனை செயல்களை நாம் செய்யலாம், அதில் வெற்றியை காணலாம். ஆனால் அத்தனை வெற்றியும் அவரால் தான் ஆனது என்று அவரை மகிமைப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு கம்பீரமான அற்புதமான கடவுள் என்று பைபிளிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். இன்னொரு வழியிலும் ஆண்டவருடைய மகிமை தெரிந்து கொள்ளலாம். எப்படி என்றால், அவர் படைத்த படைப்புகள் மூலியமாக அவருடைய மகிமை எப்படிப்பட்ட பிரம்மாண்டமானது என்று நம்மளால் உணர முடியும். இஸ்ரவேலர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து கொண்டு வந்த கொஞ்ச நாளிலேயே ஆண்டவர் தன்னுடைய மகிமையை அசர வைக்கும் விதத்தில் காட்டினார். அதை யாராலும் யூகிக்க முடியவில்லை, இஸ்ரவேலர்களாலே. இந்த காட்சியை நீங்கள் கற்பனை செய்யுங்கள். லட்சக்கணக்கான இஸ்ரவேலர்கள் கடவுள் சொல்வதை கேட்பதற்காக சீனாய் மலை அடிவாரத்தில் கூடி வந்திருக்கிறார்கள். திடீரென்று பூமி அதிர்கிறது. மலைக்கு மேல் கார்மேகம் சூழ்ந்து ஒரே புகை மூட்டமாக இருக்கிறது. இடி இடிக்கிறது, மின்னல் வெட்டுகிறது, காதை பிளக்கிற மாதிரி ஊது கொம்பின் சத்தம் கேட்கிறது. இதையெல்லாம் பார்த்து இஸ்ரவேலர்கள் கண்டிப்பாக அசந்து போயிருப்பார்கள். இன்று ஆண்டவருடைய பிரமிக்க வைக்கிற சக்தியை பற்றியும் அவருக்கு அற்புதமான குணங்களை பற்றியும் மற்றவர்களுக்கு சொல்லும்போது நம்மால் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். அவருடைய மகிமை மிகவும் சக்தி வாய்ந்தது. அவருடைய வல்லமையும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஆண்டவருடைய சக்தியால் நாம் சில விஷயங்களை சாதித்திருப்போம். அதற்கான புகழை அவருக்கு கொடுப்பதன் மூலமும் நாம் அவரை மகிமைப்படுத்தலாம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம் புதிய ஏதேன் இந்த ரிவைவல் மினிஸ்ட்ரிஸ் கூட 3 வருட காலமாக நிறைய காணொளி தொகுப்புகளை இந்த நியூ ஏதேன் டிவி மூலியமாக கொடுத்து இருக்கிறோம். ஆனால் இது அத்தனை வெற்றியும் என்னால் ஆனது, நான் தான் கஷ்டப்பட்டு இந்த காணொளி தொகுப்பை தயாரித்தேன் என்று நான் ஒரு நாளும் சொல்வதில்லை. ஏனென்றால் நான் வெறும் மண் என்று நான் அறிந்திருக்கிறேன். இங்கு ஆண்டவர்தான் இந்த ஊழியத்தை அவருடைய மகா வல்லமையின் கனத்தினாலே இந்த ஊழியத்தை சாத்தியமாக்கியிருக்கிறார். பல வெற்றிகளையும் தந்திருக்கிறார் என்றுதான் நான் அவரை மகிமைப்படுத்துகிறேன். ஏனென்றால் அவர் இல்லை என்றால் நான் இல்லை. என் ஆரம்பகால வாழ்க்கையிலே என்னை மறுபிறவி எடுத்த என் வாழ்க்கையிலே மறுபிறவி எடுத்தது போல ஆண்டவர் என்னை மீட்டெடுத்தார். நிறையா கஷ்டங்களிலிருந்தும் உடல் ஆரோக்கிய குறைபாடிலிருந்து என்னை மீட்டெடுத்தார். நான் மறுபிறவி பிழைத்தேன் என்று சொல்லலாம். அது ஆண்டவரினால்தான். அதனால தான் அவருக்காக இந்த ஊழியத்தை நான் செய்ய வேண்டும் என்று என்னுடைய மனது தூண்டியது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதை குறித்து நாம் ஏசாயா 26 அதிகாரம் 12 வசனத்தை வாசிப்போம். கர்த்தாவே, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரியையெல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இப்படி நாம் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் வெற்றி பெற்றாலும் அது ஆண்டவரால் தான் வந்தது. கர்த்தருக்கு மூலியமாக தான் வந்தது. நம் பரலோகத்தின் ராஜாவினால தான் இது சாத்தியமானது என்று அவரை மகிமைப்படுத்தும் போது நம் வாழ்வு மிக சிறப்பாக அமையும்.
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட மகிமைப்படுத்தும் விதத்தை நாம் கற்றுக்கொள்ள இந்த ஜீவனுள்ள வார்த்தையிலே இதை நாம் வாழ்க்கையிலே செயல்படுத்த ஜெபிப்போமா? சோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, உமது மகிமை மகா வல்லமை பொருந்தியது ஆண்டவரே. அப்பா, எங்களால் ஆகக்கூடாத காரியங்கள் உமக்கு அது கூடாத காரியம் இல்லை ஆண்டவரே. சோத்திரம் கர்த்தாவே, எங்கள் அன்பு சகோதர சகோதரிக்கு நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே, அவர்கள் வாழ்க்கையில் செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் நீர்தான் இருந்து வெற்றி பெற செய்கிறீர் என்று விசுவாசிக்க நீர் நல்ல ஞானத்தை தந்தரும் நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே. சோத்திரம் கர்த்தாவே, இப்படிப்பட்ட ஒரு வல்லமையான வார்த்தைகளை நீர் எங்களுக்கு ஒரு அஸ்திவாரமாக, வாழ்க்கையின் அஸ்திவாரமாக நீர் அமைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி அப்பா. அப்பா, உமது அளவு கடந்த அன்பினாலே, எதையும் எதிர்பார்க்காத சுயத்தியான அன்பு, அகாப்பி அன்பை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி அப்பா. சோத்திரம் கர்த்தாவே, எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் கூட இந்த நாள் முழுவதும் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நீர் இருந்து வெற்றி பெற செய். சோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். Now you're watching New Eden TV.